சந்தோஷமாக இருக்கிறேங்க. எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா வீட்டுக்கு தாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேங்க. என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்வீட் அன்றைக்கி பர்த்டே. காலையிலேருந்து 2 பேர் விஷ் பண்ணவே இல்லை. அந்த அம்மா வந்து மறந்துட்டாங்க, நம்ம பர்த்டே மறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு முறை நான் நினைப்பேன் வேணுனே ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு டைமாக தான் விஷ் பண்ணுவோன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் பண்ணவே இல்லை. இப்போ அன்னைக்கு வந்து சர்ப்ரைஸ்க்குள்ள தான் கிளம்பிட்டு இருக்கோம். மீனம்மாக்கு தெரிஞ்சே விஷ் பண்ணல, எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க. ஆக்சுவலாக என் பர்த்டே சில நேரத்தில் மறந்து போயிடும். மீனம்மா பர்த்டே ஒரு முறை மறந்துட்டான்ட்டு வச்சு செஞ்சுட்டா. பர்த்டே மட்டும் இல்லை, கல்யாண நாள் கூட மறந்துட்டாரு. ஸோ அது மறதி அதிகம் எனக்கு. தங்கச்சிக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணல அப்படின்றது ஒரு பக்கத்தில் வச்சா நான் மறந்துட்டேன், எனக்கும் தெரில. சொன்ன பிறகு ஏன் விஷ் பண்ணலன்னா, இல்லைங்க இது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம், சர்ப்ரைஸை வந்து கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். நம்ம பார்த்தோம்னா தங்கச்சிக்கு லாஸ்ட்டாக கேக் வெட்டி கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா மச்சான் இருக்கும்போது தான் 2021. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு கேக் வெட்டி கொண்டாடினாலப்பா. அதுக்கப்புறம் நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடல. பட் அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து கேக் வெட்டி கொண்டாட போகிறோங்க. அது எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தான் தெரில. எப்படி காலையிலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்திருக்கோம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் அண்ணன் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்யாண நாள் பர்த்டேன்னு வந்தால் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணிக்கு புடவை எடுத்து கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. அது வந்து ரொம்ப மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே சந்தோஷப்படுத்தலான்னு கிளம்பிட்டோம். ஆமாங்க, பார்க்கலாமா? மேக் ஓவர் பண்ணிட்டு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மீனம்மா எங்கே கிளம்பிட்டாங்கன்னா, கருவாடு வாங்க, காஞ்ச மீன் வாங்க, பச்சை மீன் போயிட்டு இருக்கு. அழகா போன மீனம்மா இப்படி வேர்வையோடு வர வச்சுட்டாங்க. யார் உனக்கு கரோட வாங்கிட்டு வந்து? தங்கச்சி தான். ஒன் சைடு உக்காந்துங்க. ஏய் என்ன குழந்தைங்களா பேய் மாரி உக்காந்துங்குதா? சர்ப்ரைஸா? பேக் வாங்கி போவோம் நாங்க. மேடம் பேய் மாதிரி இருக்கிறீங்க. தங்கச்சிக்கு சர்ப்ரைஸ் என்னடான்னா கருவாடு. சர்ப்ரைஸோட இதுதான் சர்ப்ரைஸ். நாங்க தான் சர்ப்ரைஸ். ஆமா, இன்னும் எத்தனை ரூபா அம்மாக்கு? வாங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். நான் பர்த்டேக்கு இன்னும் சர்ப்ரைஸ் ஆகுது. இவங்க அப்பா கொடுத்த சர்ப்ரைஸ். அதுக்கு நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ் இல்ல, என் மருமகனும் என் புள்ளிங்க பண்ண சர்ப்ரைஸ் 2 o'clock. சர்ப்ரைஸ் என்னடா, தங்கச்சி வந்து பிரியாணி செய்ய போகுதுங்க. பிரியாணி தான், ஆனா நான் செய்யல. நான் இல்ல. அதாவது வந்து காலையிலேருந்து ஒருத்தி கூட ஃபோன் பண்ணல. நான் பிறந்த நாள் மறந்துட்டாங்க நினச்சிட்டு மறக்கல. இல்ல, என்னுடைய அண்ணியாருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. Thank you. ஹாப்பி பர்த்டே. Thank you. மாமா ஹாப்பி பர்த்டே பேய் மாதிரி நின்னு ஓய் பர்த்டேக்கு அந்த மாதிரி போய் ட்ரெஸ் பண்ணா போ. குட் நான் சொன்னேன், வேதாவுக்குன்னு சொன்னேன். வேதாக்கு இன்னும் இருக்குது. நீ தான் அந்த வேதா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. கட்டிங் வாங்க. சாரி எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அண்ணியாரே தான். அதாவது பர்த்டே கேர்லே போய் இது என்னடா சர்ப்ரைஸ்? ரேணி குண்டால சாரி நல்லா இருக்காது. கடவுள போனா வரத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடும். நகிர்ல வேலை செஞ்சுட்டு வராங்க. நகிர் நல்லா இருக்கும் சாரின்னு சொல்லிட்டு தம்பியோட ஒய்ஃபு சாரி வேணுமா எடுத்துன்னு வாமா நல்லா இதை பார்த்துதான் சொல்லிட்டேன். அவங்களே எடுத்துன்னு வந்த சாரி தான். உனக்கே தான். பர்த்டேக்கு தங்கச்சி ஸ்வீட் எல்லாம் கொடுத்துருக்குங்க எல்லாருக்கும். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன்மா. ஓகே. அம்மாவுக்கு பர்த்டே கேக் கட் பண்ண போகிறோன்றதுக்கெல்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. கேட்டும் ரெடி ஆகிட்டான், பிரணவ் ரெடி ஆகிட்டாரு. என்னப்பா தலை வரல? டி ராஜேந்திர தலை மாதிரிங்க இவருது, அது கழிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஏஐ ஃபோட்டோ பார்த்துட்டு வாசுகி பார்த்தீங்கன்னா எனக்கும் ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுச்சாங்க. ஏஐ வச்சு கிரியேட் பண்ண ஃபோட்டோ அது. மறுபடியும் கண்டுபிடிச்சிடல, 2 நாள் கழிச்சா
பார்த்து மீனா வேற இந்த மீனா வேற. நீங்க பக்கத்துல மாடல் ட்ரெஸ் போட்டுக்கறீங்க. ஏய் போட்டு வரீங்க. போய் சொல்றது ஏன் சத்தியம் பண்ண? பொஷேன் ஒரே அந்த இதுலாம் சத்தியம் கார்ல போய் மிஸ் பண்ணிட்டுமா நம்ம. இங்க என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறத பத்தி போயிட்டு இருக்குங்க. நம்ம வந்து வெளியில எங்கேயாச்சும் ஊருக்கு போகும்போது தான் போடணும், ஊர்ல இங்கெல்லாம் கிராமத்துல போட்டாக்கா அது சரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேக் ஓபன் பண்றாங்க. என்னடா அது கேக்கு திறந்து இந்த பக்கம் காட்ட மாட்டாங்க. ஹாப்பி பர்த்டே இது கொண்டு வந்ததே வாசுகி தாங்க. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். வாழ்த்து சொல்லுங்க எல்லாரும். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு பரிமளா. அங்க சின்ன தட்டு வச்சுக்கோ. கேக் சாப்பிட்றதுக்கு ஆவலுடன் இருக்கும் குட்டீஸ். என்னடா நிப்பாட்டிங்க, ஹாப்பி பர்த்டே சொல்லுடா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. பசங்களுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் அண்ணி. ஹாப்பி பர்த்டே டு. மே காட் பிளஸ் டு யூ. மே வாங்கிமா அங்க வீடியோ பாருங்க. போஸ்ட். மே காட் பிளஸ் டு யூ. ஹாப்பி பர்த்டே அண்ணி. வாங்கின காசுக்கு ரொம்ப அதிகமா கூறான்டா இவன். எல்லாரும் பாட்டு நிப்பாட்டாங்க, ஆனா வாசிக்கு மட்டும் இன்னும் சொல்லிட்டே இருக்குங்க. அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம். ஹாப்பி பர்த்டே அண்ணியாரே. இரு கட் பண்ணி தரேன், எல்லாரும் ஊட்டணும். க்ரீம் ஊட்டுறான் பாரு. சண்டை போடாதீங்க ஏட்டையா. இப்போ கேட் ஊட்டுறாங்க. அம்மா இங்க பாருமா. தற்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுங்கப்பா. கழக செயலாளர் பிரணவலி, தற்போது மகளிர் அணி தலைவி சிட்டு. இந்த சாரி தானா தங்கச்சி கொண்டு வந்தீதான் இல்ல? சாரி ரொம்ப அழகா இருக்குமா. நாமக்கு பாத்துறேன். சாரி அதுதான் இல்ல? அதான். சூப்பரா இருக்குமா, அழகா இருக்குமா. தற்போது சுபாஷ் அவர்கள் வேணாடா சும்மா சொன்னா போதும். ஏங்க இவனுங்க பாருங்க ஒருத்த மூஞ்சில எடுத்து பூசிட்டு இருக்கானுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. பிரியாணி மாஸ்டர் நாம தாங்க. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு பிரியாணி மாதிரி செய்ய போகிறோம், சாப்பிட போகிறோம். இவெல்லாம் செய்கிறல பிரியாணின்ற பேரில் தக்காளி சோறு. போப்போ அப்படி ஓரமா போமா, போ அப்படி வாங்க பாப்போ. அங்கேயே சமையல் செய்யணும். இந்த பாரு நீ பர்த்டே கேர்ள் புரியுதா, உனக்கு அதான் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன். டபரா வச்சுப்போங்க. ஐயோ அடுப்பை பற்ற வைக்கலுங்க, பற்ற வைக்கிறேன் இருங்க. மாஸ்டருக்கே சொல்லி தராங்க இவங்க. இதை பாருங்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்குவோம். அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. இதை பார்த்துங்க ஸ்டார் இதெல்லாம் இதெல்லாம் போட்டுங்க. வடைங்க, வடை எப்படி இருக்கு பாப்பா. அங்கங்க உப்பு கறிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால உப்பு கறிக்குதா? அங்கங்க லைட்டா. அதாவது உன்ன மாதிரி உங்கள் அண்ணாக்கு இன்னொரு தங்கச்சி கேச்சிட்டாங்க. அந்த தங்கச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் கோமதி. என்ன ஊருப்பா? வெங்கடகிரி. ட்ரெயினில் பார்த்து பேசினாங்க பார்த்தியம்மா, நம்ம வீடியோ பார்க்குறவங்க அவங்கம்மா இப்போ ரொம்ப இதுவாகிட்டாங்க. என்னை அண்ணின்னு கூப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து எங்கள் சக்கரவர்த்தி அண்ணா, எங்கள் சக்கரவர்த்தி அண்ணா, எங்கள் சக்கரவர்த்தி அண்ணா.
அதனால உங்கள் அண்ணாக்கு வந்து புது தங்கச்சி கச்சாச்சு, உனக்கு ஒரு சிஸ்டர் கச்சாச்சு. எனக்கு கூட போறீங்களா? சரி, அக்கா தங்கச்சி வர சந்தோஷம் தாங்க. நான் ஒன்றும் சொல்ல சந்தோஷம்தான். அதாவது நம்ம கேங்கில் வந்து புது மெம்பர் வந்து ஜாயின் ஆக போகிறாங்க. ஒரு அக்கா தங்கச்சி கிடைக்கிறது பெரிய விஷயம்டா. அதுவுமே வந்து என்ன சொல்கிறது, ட்ரெயினில் பார்த்து நல்லா பேசி நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அவங்க எவ்வளோ சந்தோஷத்தோட மனசு விட்டு எவ்வளோ இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. என்னை அண்ணின்னு கூப்பிட்டாங்க, அதுலேயும் சந்தோஷமாயிட்டேன். தக்காளி குழம்புல தக்காளி போட்டுக்கோங்க. பிரியாணி தக்காளி வேண்டாம், ரெண்டும் ஒன்று தான். தக்காளி போதும். உப்பு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. போட்டால் தானே வேணும். இது பேர் என்னப்பா? கொத்தமல்லி புதினா. கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாங்க. அது பேரே தெரியல, பாய் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தயிர் ஊற்றிக்கலாங்க. இஃபா சிக்கன் மாதிரி இருக்கு பாருங்க. இதை பார்க்கும்போது நம்ம துபாய் ஸ்பெஷல் இஃபா சிக்கன் மாதிரி இருக்குல்ல. மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. சில்லி பவுடர், சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு குண்டா தண்ணி ஊற்றிக்கலாங்க. இன்னொரு அரை குண்டா தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்போ நீ எவ்வளோ தாண்டா அரிசி வச்சேன்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, கொடுத்தாங்க ஊற்றிட்டேன், அவ்வளோதான். பிரியாணின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, உடனே என் தம்பி கிளம்பி வந்துட்டாங்க. பிரியாணியா அண்ணே, நான் வரேனே அப்படின்னு சொன்னான். ஏய் இல்லைடா, பாருங்க காலை வாங்குறான். காலை வர்றேன் பார்த்தீங்களா? அப்போ இவனுக்கு பிரியாணி கிடையாதுங்க, இவனுக்கு பிரியாணியே கிடையாது. நான் அதை தான் சொன்னேன், டே உனக்கு பிரியாணி இல்லைடா, எங்களுக்கு 10,000 கொடுத்தர முடியாதான்னு. கொடுத்தர மாட்டீங்களா? நானே கிளம்பி வரேன் வந்துட்டான். பிரியாணி சாப்பிட பிரியம். பிரியாணி கோயம்பேடு நல்லா பாஸ்மதி ரைஸுங்க போட்டுக்கலாம். 2 லெமன் கட் பண்ணியிருக்கேங்க, புரிஞ்சிக்கலாம். ஒலையில் தண்ணி வற்றி போச்சுங்க. இதுதான் பதம் தம்மு போடுறதுக்கு. மீனம் வந்து தம் போட்டாங்க. இதுக்கப்புறம் தம் உடச்சிருக்காங்க பாருங்கள். சாப்பாடு ரொம்ப உதிரியாக வரலாலும் ஓரளவுக்கு சுமாராக வந்திருக்குங்க. அதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி சீக்கிரமாக அவசரமாக கிளம்பணும் அப்படின்றதுனால இப்போதைக்கே நேரம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. அதனால வந்து சீக்கிரமாக இறக்கிட்டோம். இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருந்துங்க. தங்கச்சி பர்த்டேக்கு எல்லாருமா இது மாதிரி ஒன்று சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி அவங்க கிளம்பிட்டாங்க. இப்படி தாங்க தங்கச்சியோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சுது. யூஸ்வலாக 1000 பேர் 1000 பண்ணாலும் அது ஹாப்பினஸ் கொடுக்காது. ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் பண்ணுறது தான் வந்து ரியல் ஹாப்பினஸ்ஸு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா என் மச்சான் வந்து ஒவ்வொரு பர்த்டேவும் வந்து ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கான். எவ்ரி பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து தங்கச்சிக்கான துணி, அதாவது சாரீ அண்ட் அதுக்கான ப்ளவுஸு, அவன் டைலர்ன்றதுனால பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ரெடி பண்ணி வச்சுட்ருப்பான். ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைஸாகவே கொடுப்பான் எவ்ரி இயரு. பட் அதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அது ஒன்று தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்போவுமே மனசை உறுத்துகிற ஒரு விஷயம். சந்தோஷத்துலேயும் கொஞ்சம் இல்லை, நிறையவே கஷ்டத்தை அளிக்கிற விஷயம் எதுனா அதுதான். அன்னி பர்த்டே முடிஞ்சுதுங்க. அன்னி ஹாப்பி. இனி வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த சந்திப்போம். டாட்டா பாய்.